இன்றைக்கி நான் சொல்லி தர போகிறேன் இவ்வளோ சாஃப்டான நான் எப்படி செய்கிறதுன்னு. அதுவும் சிம்பிளாக தவாவை எப்படி திருப்பாமல் இந்த அளவுக்கு சாஃப்டான நான் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இதை நான் ஈஸ்ட்டு வச்சு செஞ்சுருக்கேன். ஈஸ்ட்டு இல்லாமல் எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ஈஸியாக புரியும். அண்ட் இதோட மெஷர்மெண்ட்ஸும் ரொம்ப ரொம்ப சிம்பிள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ரிக்வெஸ்ட், நம்ம சேனல் எப்படி குக்கிங் தமிழை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த நான் ரெசிபி மேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் அரை கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் அரை கப் மாவுக்கு 1 டீஸ்பூன் ஈஸ்ட்டை நல்லா சுடு தண்ணியில் சர்க்கரை போட்டு மெல்ட் ஆனதுக்கப்புறமா அது கூட ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா நான் பிசைகிற மாதிரி இந்த மாதிரியே பிசைஞ்சுக்கோங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட ஈஸ்ட்டு இல்லைன்னா இதுக்கு பதிலாக 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 கப் தயிரை சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட பேக்கிங் பவுடர் இல்லைன்னா 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா கூட சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் ஈஸ்ட்டில் தான் மேக் பண்ண போகிறேன். ஈஸ்ட்டு வச்சும் இதே மாதிரி வரும். அதே மாதிரி நான் சொன்னதுலேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். பேக்கிங் சோடா அதில் வச்சு எல்லாமே ஒன்றா சேர்த்துடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஸ்டிக்கியாக இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணிடாதீங்க. இதுக்கு ஊற வைக்க போகிறோம். இந்த மாதிரி டெக்ஸ்சருக்கு வந்ததுக்கப்புறமா நல்ல ஒரு ஏர் டைட்டாக இதுக்கு மேலே மூடிட்டு 1 மணி நேரம் அப்படியே ரெஸ்ட்டு விட்டுடுங்க. இது நல்லா ஆக்டிவேட் ஆகிடும். உங்களுக்கு ஏர் டைட்டாக இல்லாத மாதிரி இருந்துச்சுன்னா மேலே எண்ணெயை அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், 1 மணி நேரம் நம்ம அப்படியே விட்டுட்டோம். டபுளாக இருக்குது பாருங்கள் நீங்களே எப்படி இருக்குன்னு. நல்லா சாஃப்டாக ப்ரெட்டுக்கெல்லாம் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி வந்திருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சேர்த்துட்டு மறுபடிக்கும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எண்ணெய் போட்டுட்டு. இதுக்கப்புறமா நம்ம அரை மணி நேரம் அப்படியே விட்டுடலாம். நான் 2 இதில் நான் எடுத்துருக்கிற மாவுக்கு 2 நான் வரும். அரை கப் மாவுக்கு 2 நான் வரும் நான் பண்ணியிருக்கிற சைஸில். ஸோ 2ஆக பிரித்து அப்படியே கொஞ்சம் நேரம் ஊற விட்டுடலாம். அவ்வளோதான், நல்லா ஊறிடுச்சு. இப்போ 2 பார்ட்டிஷனாக பிரித்து வச்சுக்கலாம். பிரிச்சுட்டு சப்பாத்தி கட்டையில் இந்த மாதிரி ரா மாவு கொஞ்சமாக தூவி அப்படியே இதை திரட்டிக்கலாம். இது கரெக்டான ரவுண்ட் ஷேப்பில் இருக்கணும் அந்த மாதிரியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இது எப்படி அந்த ஷேப்புக்கு ஃபார்ம் ஆகுதோ அதே ஷேப்பில் திரட்டிக்கலாம். அதாவது ரா மாவு இருக்கு இல்லையா, அது மாவு ரொம்ப ஸ்டிக்கியாக இருந்தால் மட்டும் சேர்த்துக்கோங்க. இது ஊற வைக்கிறது மொத்தமாக 1.5 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு 1 hour, அதுக்கப்புறம் அரை மணி நேரம், மொத்தமாகவே 1.5 மணி நேரம். இதுக்கு மேலே கொஞ்சமாக கார்னிஷ் பண்ணுறதுக்காக கொத்தமல்லி தூவிருக்கேன். உங்கள்கிட்ட கருப்பு எள்ளு இருந்துச்சுன்னா அதை கூட சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது போட்டுட்டு அப்படியே இது மேலேயே திரட்டிக்கலாம். இது 2 சப்பாத்தி அளவுக்கு இருக்கணும் திரட்டுறது. அவ்வளோதான். இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ தோசைக்கல்ல போட்டு நல்லா பிரட்டி எடுத்துக்கலாம். தோசைக்கல் ரொம்ப சூடாக இருக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி பபிள்ஸ் ஃபார்ம் ஆகி வரும். ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா எப்படி திருப்பி போடுறோன்னு காட்டுறேன் பாருங்கள். அப்படி திருப்பி போடுங்க, இல்லைன்னா மேலே இருக்கிற பபிள்ஸ் எல்லாம் அப்படியே அமுங்கிடும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக பபிள்ஸ் ஃபார்ம் ஆகி வருது. இப்போ இந்த மாதிரி மெதுவாக திருப்பி போடுங்க. அப்போ தான் அந்த பபிள்ஸ் அமுங்காமல் அப்படியே இருக்கும். அதாவது நானில் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபாஸ்ட்டாக இதை திருப்பி போட்டுட்டிங்கன்னா அப்படியே அது அமுங்கிடும்.
அவ்வளோதான். இன்னொரு சைடும் வெந்ததுக்கப்புறமா எடுத்துட்டு, இதுக்கு மேலே சூடான நெய் இல்லைன்னா பட்டர் அப்ளை பண்ணிங்கன்னா, உங்களுடைய சாஃப்டான நான் ரெடி. இது எந்த கிரேவிக்கும் சூட்டபுளாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.